அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்து கூட ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. அம்மன் தன்னை தானே வெளிப்படுத்தி கொண்ட ஒரு சுயம்பு உருவம் இந்த அம்மன் அப்படின்னு சொல்கிறதால இது மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. மேல்மருவத்தூர் அம்மனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய பக்தர்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்து பக்தியோடு விரதம் இருந்து இருமுடி கட்டி மேல்மருவத்தூர் அன்னைய ஆதிபராசக்தி அன்னையை போய் வழிபாடு செய்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் யாருடனும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அனைவரும் போய் வழிபடக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேல்மருவத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னையை மனமுருக நாம் நினைத்து நம்மளுடைய குறைகளை சொல்லி வேண்டி சக்தி மாலை அணிந்து முறைப்படி விரதம் இருந்து இந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்தோம், அந்த அன்னையை சரணடைந்தோம் அப்படின்னா நாம் நினைத்த பலனை அடைய முடியும். கண்டிப்பாக அந்த கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக விரதம் இருந்து இருமுடி ஏந்தி வரக்கூடிய சக்திகளை அழிவில் இருந்து காப்பாற்றுவாள் அந்த அன்னை அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் இருமுடி அணிந்தால் நமக்கு எதிரான எந்த ஒரு மாந்திரிகம் கூட அழிந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மேல்மருவத்தூர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று வழிபட்டுட்டு வராங்க. இருமுடி விழா அப்படின்னு தொடங்கி அது நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் போகக்கூடிய நேரத்தில் நாம் மேல்மருவத்தூர் அன்னை கோவிலை பற்றியும் அதற்கு நாம் இருமுடி கட்டுற தகவல்களை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இது போல மேல்மருவத்தூருக்கு மாலை அணிந்து சென்றிருக்கீங்க, விரதம் இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் நான் இத்தனை வருடம் மாலை அணிந்து போயிட்டு வந்திருக்கேன், அதே போல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்துக்கள் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வருடம் போகக்கூடியவங்களும் சொல்லிடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனே போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நான் தீர்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம் இந்த மேல்மருவத்தூர் கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சுயம்புவாக அம்மனே தோன்றிய இடம், இது எந்த வருடம் தொடங்கியது, எப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சிறிய கோவிலாக இருந்து எப்படி இப்படி உருவெடுத்தது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐம்புலன்களை அடக்கத்தான் நம்ம விரதம் இருக்கிறோம். விரதம் இருந்தால் தான் நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் சேரக்கூடிய அழுக்கை குளித்து போக்கிக் கொள்வது போல, துருப்பிடித்த பொருட்களை எண்ணெய் போட்டு சுத்தப்படுத்திக்கிறது போல நம்ம உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை நீக்கி கொண்டு தூய்மையாக வாழ்வதற்கு தான் இந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் விரதம் இருந்து சரியான முறையில் நம்ம அந்த கடவுளை வேண்டிக் கொண்டு கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக அது நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். விரதம் இருந்து கட்டுப்பாட்டை மேற்கொண்டு இருமுடி ஏந்தி வரக்கூடிய சிலருக்கு நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு ஆதிபராசக்தி அம்மன் சொல்லி இருக்கிறதா கூட சொல்லுவாங்க. அந்த காட்சி பெற்றவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சிறப்புங்க. தொடர்ந்து இருமுடி செலுத்தி 9 மாலை போதும், 10 மாலை போதும் அப்படின்னு நிறுத்தி கொள்ளாதே. நீ செலுத்தக்கூடிய ஒவ்வொரு இருமுடிக்கும் கட்டாயம் பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் நிறைய பேர் நான் சில வருடங்களாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முடிந்த வரைக்கும் நிறைய பேர் பல காலங்களாக தொடர்ந்து அந்த கோவிலுக்கு மாலை செலுத்தி வர்றதையும் பார்க்க முடியும். சக்தி மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைங்க கூட போடுறாங்க, ஆண் பெண் உட்பட்ட குழந்தைங்க கூட போடுறாங்க, வயது வரம்பு இல்லாமல் போடுறாங்க. சக்தி மாலை அணிந்து பக்தர்கள் தாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே 5 அல்லது 3 நாட்கள் விரதம் மேற்கொண்டு மேல்மருவத்தூர் சித்தர்பீடத்தினை அடைவாங்க. சக்தி மாலை அணிந்தவங்க தங்களுடைய இருப்பிடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்திலோ சக்தி பீடத்திலோ அல்லது தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மன்றத்திலோ சக்தி பீடத்திலோ
தான் மாலை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. சக்தி மாலை, இருமுடிப்பை, டாலர் ஆகியவற்றை சித்தர்பீடத்திலிருந்து அல்லது சித்தர்பீடத்திலிருந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய மன்றங்களில் நம்ம பெற்றுக்கலாம். இந்த சக்தி மாலை அணிந்தவங்க ஒருவரை ஒருவர் சக்தி சந்திக்கும் போது சக்தி அப்படின்னு கூப்பிட்டுப்பாங்க. அதே போல் ஓம் சக்தி என்று சொல்லுதல் தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த அளவுக்கு ஓம் சக்தி என்று பதிவிடுங்க. அதே போல் சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்து சித்தர் பீடம் திரும்ப பெண்களுக்கு மாதவிலக்கு ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாதவிலக்கு ஆயிடுச்சுனாவே கோவிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இந்த மேல்மருவத்தூருக்கு மாதவிலக்கு ஆனால் கூட அது ஒரு தடை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி மாலை அணிந்திருக்கக்கூடிய காலத்தில் உறவினர்கள், பங்காளிகள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னு சொன்னால் கூட தீட்டு கருதி மாலையை கலற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மேலும் நாம் இந்த மஞ்சள் நிற உடைகளும் மற்றவங்க சிவப்பு நிற உடைகளும் மட்டுமே அணியணும். இதை நாம் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு படுறது எல்லாமே சிவப்பு நிற ஆடையாக தான் இருக்கும். விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் ஒருவேளை உணவு தவிர்க்கிறது நல்லது. ஐம்புலன்களை அடக்கி மனக்கட்டுப்பாட்டோடு தீய பழக்கங்களை தவிர்த்து தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு அன்னையினுடைய திருநாமத்தை நினைவில் எப்போதும் இருத்தி வழிபடுதல் வேண்டும். உறங்கும்போது செவ்வாடையின் மீதே படுத்து உறங்குறது ரொம்ப நல்லது. விரத காலங்களில் அந்தந்த மாலை எண்ணிக்கை கூறிய சிவப்பு அல்லது மஞ்சள் நிற உடைகளுடைய கண்டிப்பாக நாம் இருக்கணும். மிதியடிகள் தவிர்க்கப்பட வேண்டியது நல்லது. காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் நீராடி அன்னையை வழிபடுதல் வேண்டும். காலை தம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அன்னையின் திருவுருவ படத்திற்கு முன்பு அம்மாவின் திரு மந்திர பாடல்களை பாடி வழிபாடு செய்வது ரொம்ப அவசியம். மாலை வேளையில் தவறாமல் மாலை அணிந்தவங்க வீட்டில் நம்ம வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்துக்கோ அல்லது அம்மன் ஆலயத்துக்கோ சென்று கூட்டு வழிபாடு செய்வது இன்னும் நல்லது. அன்னை தன்னுடைய அருள்வாக்கில் அருளிய வணக்கம் 5 குழுவாகவோ 3 குழுவாகவோ குடும்பங்கள் தமக்குள்ளே சேர்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வீட்டிற்கும் மற்றவர்கள் சென்று வீட்டுக்கு திருஷ்டி கழிச்சிட்டு வர்றது, வழிபாடுகள் மேற்கொள்வது, வீட்டில் உணவு உண்ண வேண்டுவது இவையெல்லாம் செய்வாங்க. சக்தி மாலை அணிந்தவங்க மேல்மருவத்தூர் புனித பயணம் போகிறது கூட நம்மளால் பார்க்க முடியுங்க. அதாவது புனித பயணம் துவங்கும் முன்பு யாராவது ஒரு ஏழை வீட்டுக்கு சென்று செவ்வாடை மீது இருமுடி இறக்கி வைத்து அவர்களுடன் கூட்டு வழிபாடு நடத்தி தம்முடைய நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி உணவை தயாரித்தோ அல்லது கொண்டு சென்றோ அவங்களுக்கு முதல்ல உணவு கொடுக்கறது ஒரு வழக்கம். இப்படி நிறைய விஷயங்கள் நாம் இந்த சக்தி மாலை அணிகிறதுல சொல்லிக்கிட்டே போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தி தனி வண்டியில் போகிறவங்க, அன்னையினுடைய உருவ படத்தை பொருத்தி மாலையிட்டு போகிறவங்க இதெல்லாம் செய்வாங்க. ஆராதனை செய்து வண்டியை சுற்றி எலுமிச்சம்பழம் பிழிந்து ஊர்தியில் ஏற்ற முடிந்த வரைக்கும் இரவு நேரங்களில் பயணம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சக்தி மாலை அணிந்து போகிறவங்க 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மிகாமல் பயணம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு நம்ம இருமுடி பைய தோளில் அல்லது தலையில் ஆடைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்வது நல்லது. இயற்கை கடன்களை கழிக்க வேண்டி இருப்பின் இருமுடி உடன் வரக்கூடிய மாலை அணிந்தவர்களிடம் நாம் அதை கொடுத்துட்டு தரையில் வைக்கும்போது செவ்வாடை பரப்பி, அதாவது ஒரு சிகப்பு நிற துணியை பரப்பி அதன் மேலே அந்த இருமுடியை வைக்கிறது நல்லது. மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்துக்குள்ளே வரிசையாக மந்திரங்களை மனதுக்குள்ளே சொல்லிட்டு மௌனமாக வரணும். இருமுடி தொட்டில் இருக்கும் தொண்டர்கள் இந்த வழிபடுதல் படித்து நடந்து கொள்ள வேண்டும். கருவறைக்கு சென்று தன்னுடைய மாலையை தானே கழற்றி சுயம்பு அன்னைக்கு அபிஷேகம் செய்து அபிஷேகத்துக்கு பின் தானே அணிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. பிறகு தன்னால் முடிந்த தொண்டினை நம்ம செய்துட்டு தியாகம் செய்து நீராடி அங்கவளம் வருதல் இவையெல்லாம் செய்வாங்க. உடல் நலிவுற்றவங்க, கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள், ரொம்பவே வயதானவங்க இவங்கெல்லாம் அங்கவளம் வருதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது. சித்தர்பீடத்திலிருந்து கிளம்பும் முன்பு மாலை அணிந்தவங்களுக்கு குரு சக்தி, எலுமிச்சம்பழம், பூசணிக்காய் கொண்டு திருஷ்டி கழிக்கிறது ரொம்பவே சிறப்பு. இப்படி மேல்மருவத்தூர் பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க. குறிப்பாகவே இந்த சபரிமலைக்கு மாலை போடுறது, மேல்மருவத்தூர் மாலை போடுறது எல்லாமே இந்த நேரத்தில் ரொம்பவே பிரபலமாக இருக்கும். நிறைய பேர் இந்த பக்திமயமாக இருப்பாங்க. அதே போல் இந்த வருட கடைசியில் மேல்மருவத்தூருக்கு இப்போது இருமுடி கட்டி போகக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மேல்மருவத்தூருக்கு மாலை போடக்கூடிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.